ஹாய் வீவர்ஸ். யூடியூப்பில் ஜூலை 15க்கு அப்புறம் 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மான்டேஜ் ஆன சேனல் கூட டிமான்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து உங்கள் சேனலை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப்பில் 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஜூலை 15க்கு அப்புறம். ஃபஸ்ட் அப்டேட் வந்து திரும்ப திரும்ப வரும் ஒரே மாதிரியான கண்டென்ட். அதாவது வந்து ரியாக்ஷன் வீடியோ, மற்றவங்க வீடியோ எடுத்து ஒரே ரியாக்ஷன் கொடுத்து நம்ம வந்து வீடியோ போடுறது. அப்புறம் வந்து ஏஐ வீடியோ ப்ளஸ் வந்து ஏஐ வாய்ஸு அது மட்டும் இருந்து நம்ம வீடியோ ஸ்லைடு ஷோவாக பண்ணுறது, ஸ்டாக் இமேஜ் எடுத்து வீடியோ பண்ணுறது. அது மட்டும் வீடியோவில் வந்து இனிமேல் மான்டேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அப்டேட் வந்து உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரிஜினல் அண்ட் ஆத்தென்டிக், உங்களோட சொந்த வீடியோவாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை அதில் தெரிவிக்கணும். உங்களோட உண்மை குரலாக இருக்கணும். வாய்ஸ் சேஞ்ச் இல்லையோ, இல்லை உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை கேப்கட்டில் போட்டு வேறு சாஃப்ட்வேரில் போட்டு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி இது பண்ணாலும் உங்களோட சேனல் வந்து மான்டேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாட்டம் வீடியோ போட்டு ஆல்ரெடி மான்டேஜ் ஆன சேனல் கூட டிமான்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட சேனலை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ஓன் வாய்ஸாக இருக்கணும். உங்களோட சொந்த குரலாக இருக்கணும். அதாவது உங்களோட கண்டென்ட் வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். உங்களோட ஓன் வாய்ஸில் இருக்கணும் நீங்கள் சொல்கிறது. 2வது வந்து ஏஐ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, ஏஐயில் வந்து ஜென்ரேட் பண்ண ஃபோட்டோஸு அல்லது வீடியோஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களோட ஓன் வாய்ஸில் இருக்கணும். அப்புறம் ஏஐ வாய்ஸ் கொடுத்து ஏஐ வீடியோவே கொடுத்து இப்போ நிறையா விளாக்லாம் பார்ப்பீங்க, இந்த குரங்கு வர மாட்டோம் இல்லை, அது மாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பிரைட்ஸ் கண்டென்ட், அதாவது மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து அப்லோட் போடக்கூடாது. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துக்கணும். ஒரு 5 செகண்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி உங்களோட ஓன் வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கண்டென்ட் எஜுகேஷனல் பர்பஸ், நேரேட்டராக இருக்கணும், ஒப்பீனியனாக இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கணும். உங்களோட எக்ஸ்பிளைன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். மாற்றி மாற்றி அதில் வந்து மாற்றி சொல்லக்கூடாது. வீடியோ ஒரு மாட்டம் இருக்கும், உங்களோட எக்ஸ்பிளைன் வந்து வேறு மாட்டம் இருக்கும். அது மாட்டம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சேனலை வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக எடிட்டிங் பண்ணணும். அப்புறம் டிரான்சாக்ஷன் நிறையா யூஸ் பண்ணுங்கள். காப்பிரைட்ஸ் இல்லாத பிஜிஎம்மாக போடுங்க. அதே மட்டும் இன்னொன்று, வீடியோ டைட்டில் ப்ளஸ் வந்து தம்ப்நெயில் இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா உள்ளே வேறு மாட்டம் இருக்கும். அது மட்டும் கிளிக் பைட் இல்லாதபடிக்கு உங்களோட வீடியோ இருக்கணும் அப்படின்னு யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களோட சேனல் வந்து மான்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.